வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மீட்டர் ஒழுங்கிந்து எடுத்து வந்தார். அந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25,000 கிலோமீட்டர். ஸோ நம்ம V3க்கு வந்து கனெக்ட் பண்ணோன்னா 25,000 கிலோமீட்டர். நம்ம 125 இருக்குது. ஸோ இதில் ப்ரைஸ் வந்து 12 லட்சம். உங்களுக்கு சாவியில் நான் ஒன் பண்ணி காட்டுவேன். ஃபுல்லாக எல்லாமே டுக் தாங்க. இப்போ நிறைய பைக் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் யாரும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் நிறையவே அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறத நிச்சயமாக ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யாதீங்க. என்ன சொன்னால் நம்ம எடுக்க போகிற பைக் வந்து இந்த பைக் தாங்க. ஸோ உங்களுக்கு கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சிருக்கோம் என்ன பைக்குன்னு சொல்லி. ஸோ இங்கே இப்படி எழுதி எடுத்துருவாங்க. ஸோ குட் மார்னிங் சிலோன் மெமரிஸ். உங்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ என்னத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னதான் ஒரு சிரிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு முன்னுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இதுவும் ஒரு பழைய வீடியோ தாங்க. அதாவது நம்ம R15 V3 டெலிவரி எடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போயிருப்போம் அந்த அதாவது நம்ம R15 மான்ஸ்டர் எடுக்கிறதுக்கு. நீங்கள் மான்ஸ்டர் பிளாக் கொஞ்சம் நிறைய பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். புது வியூஸ் யாரும் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம R15 V3 எடுத்த வீடியோ தான். பட் V3 எடுத்த பிறகு வந்து நான் இப்போ எடுத்து ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த 5 மாதத்துல எனக்கு அந்த V3ல வந்து நிறைய பிரச்சனை வந்துருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாததுக்கு காரணம் வந்து நம்ம சாண்ட் பாக்ஸ் புது சேனல் TRS சிலோன் போய் TRS வந்து நம்ம பழைய சேனல். அந்த சேனல் நான் அந்த வீடியோ போடல, எல்லாம் இந்த சேனல் நான் போட்டிருக்கேன். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசாத் மோட்டார்ஸில் வந்து அங்கே வந்து நீங்கள் ஒரு நம்ம இலங்கையிலேருந்து நிறைய வீடியோ பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மைண்டில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த கடையில் போய்ட்டு பைக் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு கமெண்டை போட்டுருப்பாங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த பைக் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் R15 V3 எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதலாவது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டரில் வந்து இருந்துச்சு. மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 22,000 கிலோமீட்டர்கிட்ட இருந்துச்சு. அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு நமக்கு மீட்டர் பிரச்சனை வந்து அந்த நைட் டைமில் வந்து அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது வந்து ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அதை போய் மாற்ற போகிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மீட்டர் ஒழுங்கிந்து எடுத்து வந்தார். அந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25,000 கிலோமீட்டர். ஸோ நம்ம V3க்கு வந்து கனெக்ட் பண்ணோன்னா 25,000 கிலோமீட்டர். நம்ம முதல்ல வந்து 22,000 கிலோமீட்டர். ஸோ இப்படியான அந்த வேலையில் அங்கே நடக்க நிச்சயமாக நான் அவரை எதுக்காகன்னு சொல்லணும்னு அவரை அந்த கடையை நான் அதாவது மென்ஷன் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் எனக்கு நடந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேங்க. அது மாதிரி ரெண்டாவது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினில் வந்து ஆயில் லீக் ஆயிடுச்சுங்க. எனக்கு சொன்னால் ஆயில் லீக் ஆகினது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கும்போதே அவர் சொல்லியிருப்பாரு, நம்ம பைக்கில் வந்து பிரதர் உங்களோட பைக் எதுவுமே செய்யலை, கிளச் பிளேட் பண்ணி நாங்கள் காட்டியிருப்பாங்க, இன்ஜினில் கையை வச்சுக்கலான்னு சொன்னாங்க. நான் இந்த வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நிறைய பொய்களை சொல்லி நம்ம பைக்கை கொடுத்தாங்க. இப்போ பைக் கொடுத்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. நிச்சயமாக ரசாத் மோட்டார்ஸில் பைக் இருக்குன்னா 100 யோசிங்க. கிட்டத்தட்ட NS பைக் இப்போ நிறைய பைக் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் யாரும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் நிறையவே அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறத நிச்சயமாக ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யாதீங்க. என்ன சொன்னால் பாவம் நம்ம தமிழ் படிக்கணும் வந்து நிறைய பேர் அங்கே போயிட்டு எடுக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், போயிட்டு அங்கே பைக் எடுக்கிறது நிப்பாட்டுங்க. நாங்கள் ஒரு வார்னிங் மாதிரி சொல்லலை, அது உங்கள் விருப்பம். நீங்கள் எடுங்க, அங்கே போயிட்டு பார்த்து நல்ல கண்டிஷன் தான் மட்டும் எடுங்க. பட் இந்த வீடியோ பாருங்க, அடுத்து எனக்கு இந்த வீடியோ பார்த்தே நான் ஒரு கவலைப்படுற ஒரு மூமெண்ட்டில் இருக்கேங்க. சரிங்க, இதை நான் இன்னும் பேச தேவையில்லை. நான் இந்த வீடியோ அவர் பார்க்க துவங்கினாருன்னா நமக்கு கோல் எடுத்துன்னு நம்ம இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கன்னு அந்த கோல் தான் ஆன்சர் பண்ண மாட்டேங்குது. எனக்கு அவ்வளோ பிரச்சனைங்க பைக்கில். 2 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு இருக்கு எனக்கு. இந்த அவ்வளோ ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிட்டு இருக்கேங்க. சரிங்க, நிறைய பேச தேவையில்லை. நிறைய பேசினா நிறைய பிரச்சனை நமக்கு வரக்கூடும். அதால் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த வீடியோ நான் அந்த வீடியோ அங்கே வந்து எடுக்கிறது, அதாவது நம்ம பைக் எடுக்கிறது அந்த டெலிவரி எடுக்கிற வீடியோ தான். அந்த இடத்துல அங்கே உள்ளவங்க என்ன பேசியிருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்கன்னு அந்த வீடியோ இருங்க. சரிங்களா, அப்படி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ரசாத் மோட்டார்ஸில் வீடியோ எடுக்கிறதுனா வீடியோ எடுக்கிறதுனா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் கொஞ்சம் அவதானமாக இருங்க. பைக் எடுக்க போகிறவங்க நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோம். எல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். பைக்கில் என்ன பைக் எது என்ன இது எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பைக் எடுக்கிற ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இல்லை பைக்கில் ப்ரைஸில் பார்ப்போம். ப்ரைஸை பார்த்துட்டு எந்த ஷோரூம் இந்த லொக்கேஷனை பற்றி பேசுகிறோம். ஸோ அடுத்து பைக் டெலிவரி வீடியோ வந்து சரியாக 4 மணிக்கு வந்துடும். ஸோ புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கு தட்டி விட்டுருங்க. நம்ம பொறுத்து டக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ டக்குன்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 10-12 மணிக்கு போக வேண்டியது நேரம் ஆயிடுச்சுது. பாவம் இப்போ வந்து சரி ஒரு 11 மணி ஆகுது. போயிட்டு அங்கே போய் பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து டெலிவரி எடுக்கிற வீடியோ இன்னைக்கு வராது. ஸோ செம பைக் ஒன்று நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். நான் அந்த பைக் டீட்டெயில்ஸை பைக் ரிவ்யூ பற்றி பைக் எடுத்து அப்புறம் பேசுகிறேன். சரி வாங்க அப்படி வீடியோ போயிட்டு பெங்களூர் போய் காசு எடுப்பேன். காசு எடுத்துட்டு அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு பைக்கில் டீட்டெயில்ஸ் அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசுவோம். ஸோ பைக் டெலிவரி வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வரா நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நாளைக்கு போடுவேன். ஸோ நாளை அன்றைக்கி தான் பைக் டெலிவரி வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸை பார்ப்போம். என்ன இவ்வளோ ப்ரைஸ்,
ஸோ என்னென்ன பைக் இருக்குது, ஸோ உங்களுக்கு சூட்டபுள் நம்ம என்னென்ன பைக் என்ன பார்க்க போகிறோம். சரி அங்கே வீடியோ முடிக்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் ஒரு மார்னிங் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவேன். அந்த போட்ட வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்குள்ள நம்ம பைக் டெலிவரி எடுக்கிற ஐடியா தான். பட் என்ன செய்யற சில காரணங்கள் ஓன கொஞ்சம் சுதப்பிட்டாருன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரி 7 மணி ஆகுது. ஸோ இந்த டைமில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மருதமனை. ஸோ மருதமனையிலேருந்து அதாவது வந்து ரசாத் மோட்டார்ஸ் உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியாது நினைக்கிறேன். ஸோ நம்ம பைக் டெலிவரி எடுக்கிறதும் அந்த பக்கம் இருக்கிற பைக் எல்லாம் மூடியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எடுக்கிறதுக்கு ரசாத் மோட்டார்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன பைக் எடுக்க போகிறோம், ஏது பைக் எடுப்போம், எந்த டீடைல்ஸ் பண்ணால் அப்படியே கொடுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஜப்பான் பைக் தான் எடுக்கிறது பார்த்துருந்தேன். ஸோ இப்போ இருக்கிற அதாவது நமக்கு இருக்க பட்ஜெட்டை பொறுத்து தான் பைக் எடுக்கிற ஐடியாவில் இருந்தும் கிட்டத்தட்ட பைக்கெல்லாம் முடிஞ்சு சைன் எல்லாம் பார்த்து முடிஞ்சு அதுக்கு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அதாவது டெலிவரி எடுக்கிறது தான் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. நான் கூட பேச விரும்பல, கொஞ்சம் ஓனரோட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விளக்க முடிப்போம். பைக் டெலிவரி வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துருவேன். ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணுங்க வீடியோவில். அதுக்கு இன்னும் கூட கட்டி முடிச்சாங்க. இடையில கட்டி முடிக்கணும். இடையில கட்டி முடிக்கணும். நீங்க எல்லா கமெடியில இருந்து எடுக்கிறாங்க படிங்க. ஆயிரத்தி சைன் பைக்கை தூக்குறதுக்கு வந்துடுறேன். இதுலையா இல்லையா இது பாருங்க. ஸோ இப்போ அங்கே ஓனர் இருப்பாரு, ஓனர்கிட்ட பேசி நம்ம பைக் எடுத்துட்டு போகிறேங்கிறது லேட் ஆயிடுச்சு எனக்கு இனிமேலே. ஸோ வணக்கம். கிட்டத்தட்ட நான் எடுக்க வந்த பைக் வந்து உங்களுக்கு சொல்றதை விட வந்து அவங்களுக்கு தெரியும் நான் மூடி வச்சிருக்கேன் பைக்கை. ஸோ பைக் டெலிவரி எடுக்கிறது பெருசாக எடு பண்ணுற ஐடியா உண்டு. பட் என்ன செய்யறது, சில காரணங்களாக எடுக்க முடியல. நான் வந்து பார்த்த பைக் வேற, ஸோ நம்ம கொடுத்த பைக் வேற, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவர்கிட்ட அதை கேட்டுருவோம். ப்ரோ என்ன ஆச்சு சொல்லுங்க பைக் என்ன ப்ரோ, நீங்க வாரன்னு சொல்லியிருந்த அப்புறம் லேட் ஆயிட்டீங்க வர்றதுக்கு. வேற கஸ்டமர் வந்து கேட்டுட்டு இருந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு வந்த கஸ்டமரை தட்டி விட இல்லாதானே, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதை விட பெட்டரான பைசிக்கல் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். 100 வீதம் நீங்க சாட்டிஸ்ஃபை பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இது நம்பரை போடுறோம். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஜப்பான் பைக்ல இருந்து எல்லா பைக் செய்யறாரு. ஸோ எனக்கு இந்த பைக் ஃபுல் சாட்டிஸ்ஃபை இருக்கு. பட் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவரே பொறுப்பு எடுத்திருக்காரு. சரிங்க, பைக் எடுத்துருவோங்கிறது கூட பேச தேவை. உங்களுக்கு 100% வீதம் இந்த கடை உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தோட கொடுப்பாங்க. பைக் நிச்சயமா மறக்காம இந்த பைக் வந்து பாருங்க. சும்மா வந்து பார்த்துட்டு போங்க. பைக் முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்படியே பாருங்க. ஃபுல்லா எல்லாமே கேடிஎம் தான். ஸோ என்எஸ் பைக் செய்யறது இல்லை ப்ரோ, என்எஸ் பைக் செய்யறது இல்லை. ஃபுல்லா எல்லாம் கேடிஎம் டுக் அப்படியே செய்யறாங்க. ஜப்பான் பைக் செய்யறாங்க. ஸோ உங்களுக்கு அன்ரெஜிஸ்டர் பைக் ஒன்று இருக்கு, ரெஜிஸ்டர் பைக் நானும் இங்கே இருக்குது. சரிங்க, அப்படியே பைக் எடுத்துருவோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம எடுக்க போற பைக் வந்து இந்த பைக் தாங்க. ஸோ உங்களுக்கு கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சிருக்கோம் என்ன பைக்னு சொல்லி. ஸோ இங்கே இப்படி டெலிவரி எடுத்துருவாங்க. ஸோ 1 2 3. ஸோ என்ன பைக் R15 V3. ஸோ மான்சர் எடிஷன். ஸோ நம்ம பிடிச்ச பைக் உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம். அதை பற்றி நான் வேற ஒரு ஒன்று கொடுத்துருவேன். ஸோ இந்த பைக் தான் எடுக்க போகிறோம். நம்ம டிராவல் வீடியோலாம் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ இந்த பைக் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கல்முனையில் ரசாத் மோட்டார்ஸ். நம்பர் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறேன். ஸோ அதை வந்து கண்ணி பாருங்க. சும்மா சரி இந்த பைக் வந்து பார்த்துட்டு போங்க. நல்ல பைக் இருக்கு. எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் ஒரு கேடிஎம்மே இருக்குது. எல்லாம் அப்படி ஒரேஞ்ச் கலரில் செம்ம கலரில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு எடுத்தீங்கன்னா 9 லட்சம் 9 லட்சம் 9 லட்சம் 9 லட்சம். ஸோ எதை எடுத்தாலும் ஒரு 9 லட்சம் மாதிரி இருக்கும். ஸோ 200 இருக்கு, 200 கொஞ்சம் கூட வரும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா 390, அதாவது 125 இருக்கு. ஸோ இந்த கைவிலங்கு 125 இருக்கு. ஸோ இதில் ப்ரைஸ் வந்து 12 லட்சம். உங்களுக்கு சாவியில் நான் ஒன் பண்ணி காட்டுவேன். ஃபுல்லாக எல்லாமே டுக் தாங்க. வந்து பாருங்க, சும்மா வந்து பார்த்துடுங்க. ஓனர் வேறு தான்.
நிப்பாட்டு சரியா 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 ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7-7:30 ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதாவது நான் திருக்கோயிலேருந்து வரீங்கன்னா ஸோ இங்கேருந்து ஒரு நேராக வர நேரம் உங்களுக்கு தெரியும் ரசாத் மோட்டார்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க. அப்புறம் மருதமுனையை தாண்டி 10-15 மீல் ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. ஸோ நீங்கள் காட்டாங்குடியிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ரசாத் மோட்டார்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் அவங்களோட கடை லோகோ உங்களுக்கு தெரியும். டைம் வந்து சரியான டைம் ஆச்சு. செம்ம பைக் கொஞ்சம் இருக்குது இந்த கடையில்.